ஷே விஷ்ணு பிரம்மா அண்ணா, நீதி நீதி அரசரே, நீதிமானே, நீதித்துறையே, நீதிபதி ஜட்ஜே, நாலு கணக்கில் கடவுளே ஐயா, பூமியில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிய ஒருத்தனும் கணக்கெடுக்காமல் ரொம்ப மோசத்தில் போயிட்டான். கடைசி சிந்திச்சு பார்த்து செயல் பண்ணி பார்த்து கரெக்டாக இவனுக்கு பதவி கொடுத்தா அவன் குடும்பம் தப்பு செய்கிறோம், குடும்பம் பூரா நீர் வடியும், போர் விலரில் சாவுவான், நெஞ்சு அமைக்கி சாவுவான், வீட்டில் குடும்பத்தில் சட்டிபானை பறக்கும், அவன் குடும்பம் கந்தல் கோலமாக ஆகி போகும்னு கடைசி சனியை கூப்பிட்டு கொடுத்துட்டிய. அவனுக்கு கணக்கு ஐயாவுக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி வர்றதுக்கு என்னை கூப்பிட்டு ஐயா அண்ணன் ஐயாவுக்கு முன்னாடி வரணும் கேட்டுவாங்கன்னு சொல்லி கேட்டான். வந்தான், கணக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அவன் கால டைமே 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் எல்லாவனும் காவல்துறை அதிகாரிக்கு மேலே எல்லாமே ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரு ரோமத்தில் உட்காந்துட்டான். ஒரே ரோமம், உச்சித்தலை ரோமம். உச்சித்தலை ரோமத்தில் உட்காந்தா என்னடா நடக்கும்? வாய்ப்பேல உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. விளையாண்டுக்கிட்டாடா இருக்கியா? தமிழ்நாட்டில் விளையாட்டு, ஓவர் விளையாட்டு, எனக்கு குறி தமிழ்நாடு தான் அப்படின்ட்டார். என்றைக்குமே இது தமிழ் வார்த்தை, தமிழ் மண், நாம் பிறந்த பூமி, உருவாக்கப்பட்ட பூமி, தமிழ் வார்த்தையில் பூமி உருவாக்கப்பட்டது 7 ஜென்மத்துக்கு முன்னாடி. ஒரு ஜென்மத்துக்கு 700 வருஷம், எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக கழித்து பூமியில் குடும்பத்தோடு நான் உட்காந்துருக்கேன்டா அப்படின்ட்டார். ஆனால் துவைச்சி எடுத்து போடுவேன், ஆதார கார்டு, ரேஷன் கார்டை வச்சு ஒவ்வொரு வீடுகளை செக் பண்ணையில் நான் இராணுவ முப்படை வானரப்படை வச்சு அழிச்சு போடுவேன் அப்படின்ட்டார். தண்டனை அழியும்டா. இப்போ கூடிய சீக்கிரம் ஒரு நிலநடுக்கம் இல்லையா ஏதாவது ஒரு நோய், ஒரு 3 கணக்கு பாயிண்ட்டு 3ன்னு எழுதியிருக்காரு. ஆனால் நாங்கள் தான் கணக்கு சொல்லணும். இந்த 3 பாயிண்டில் இப்போ தாய் இந்தியா நாடு முழுவதும் பெரிய சிக்கல், அரசியல்வாதிக்கு பெரிய சிக்கல் போகிறோம். சனியை உட்கார வச்சுட்டாரா? நல்லா கேட்டுக்கோங்கடா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சு. அவன் ஹிந்தி பேசுகிறவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? டெல்லியில் தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை பேசுகிறவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? காமுட்டா பேர துவைச்சிருவார். புரிஞ்சுக்கடா. கோவத்தில் வராரு, கோவத்தில் போடுதார் கணக்கு, கோவத்தில் தூக்கி எறிதார். இன்னும் அடங்கலை அப்படின்ட்டார். தமிழ்நாடு முழுவதும் இன்னும் அடங்காமையா ஓடுதான், கணக்குன்னு ஒப்படைக்கல நீதிமன்றத்தில் அப்படின்னு கேள்வி கேட்காரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார் பூராமே அலறி போய் நிற்காங்க. என்னடா செய்வோம், ஏது செய்வோம், என்ன பண்ணணும்னு. கணக்கு கொடுக்க கணக்கில் வழக்கறிஞர்கள் வேணா ஒருத்தான வந்தேடா பாய்ப்பேகளா வந்து கணக்கு ஏற்றி ஒரு பெட்டிஷனில் ஒரு கையெழுத்து வாங்கி ஏற்றுங்கடா. பாய்ப்பேல அம்புட்டு மேலும் தப்பு செஞ்சு வச்சுருக்கான். அம்புட்டு ஒன்று விடாமல் தப்புக்காடா நீதிமன்றம் தப்புக்கா. பூரா நீதிமன்றத்தில் கோர்ட்டில் சரிச்சு ஆணு பெண்ணு அலறி போய் நிற்கி, அப்படியே கண்ணு வலி பிதிங்கி அவங்க போய் நிற்கி, அப்படியே என்னடா செய்வோம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பாயிண்ட் யார் கொடுக்க? இந்த அரசியல்வாதி அமைக்க வச்சுருக்கான். அதுக்கு தான் சனியை உட்கார வச்சு அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளைய நாசம் பண்ணி விட்றா அப்படின்ட்டார். அவன் பொண்டாட்டி பிள்ளைய கை வைடா, எதிர அவன் ஆசையில் இருக்கான். அரசியல்வாதி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவன் குடும்பத்தில் எது ஆசையோடு இருப்பான், மகன் மேலே அதெல்லாம் பூரா தட்டி விட்றா அப்படின்ட்டார். தட்டி விட்றா அப்படின்ட்டார். 7 ஜென்மத்துக்கு அப்புறம் பூமியில் பாடுறா, பூமியில் இங்கே கணக்கு நாங்கள் போட்டுருக்கோம். முகத்தை நிமிர்ந்து நிற்காரு. பாய்ப்பேகளா களவாணி பேகளா, முக்கால் சத்தியம்.